Yes, good evening all. இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குப்பா. ஸோ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. எஸ் கீர்த்தனா, குட் ஈவினிங். ஆல் கிளியர்? ஓகேங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம லாஸ்ட் செஷன் ஆவரேஜ் ஸ்பீடில் ரேஷியோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம ரேஷியோவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணி ஆவரேஜ் ஸ்பீட் கான்செப்ட் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வச்சு நம்ம பார்த்துலாம்ப்பா. ஓகே. எஸ் குட் ஈவினிங் ரேவதி, ஃபைசல். சரிங்க. ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். யாராச்சும் செஷன் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா நேற்று கிளாஸ் வந்து மறக்காம ஃபுல்லாக பார்த்துருப்பா. ஓகே. ஸோ நேற்று கிளாஸோட கண்டினியூஷன் வந்து இருந்தால் தான் நமக்கு இது புரியும். ஓகே, லிசன். 2/3 of a certain distance. 2/3 of a certain distance was covered at speed of 15 km per hour. 1/5 at a speed of 25 km per hour and rest at a speed of 50 km per hour. ஸோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸோட 2/3, ஓகே, 2/3 ஆஃப் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை எதில் கவர் பண்ணுறாங்க? 15 km per hour. 1/5 ஓகே, 1/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ் எந்த ஸ்பீட்ல கவர் பண்றாங்க? 25 km per hour கவர் பண்றாங்க. அண்ட் ரெஸ்ட் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஓகே அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 50 km per hour. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து ஸோ 50 km per hour. லிசன், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஃப்ராக்ஷன்ல வந்தால் எல்லாருமே இது என்ன யூஸ்வலா பண்ணுவானா 2/3 + 1/5 இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஷன்ல இருந்து பாதி எடுத்து போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? லிசன்பா, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்கணும்? 2/3 ஆஃப் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் 1/5ன்னு கொடுத்துருக்கான். ஓகே. ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணு. 5 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர். ஸோ எல்சிஎம் என்னது? எல்சிஎம் வந்து 15. ஓகே. டிஸ்டன்ஸ் வந்து நான் 15 அஷ்யூம் பண்ணுறேன். டிஸ்டன்ஸை டோட்டல் டிஸ்டன்ஸ், ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்? 15 எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகே. 2/3க்கும் 1/5க்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் 15. ஓகே. இப்போ டிஸ்டன்ஸோட ரேஷியோ பாரு. டிஸ்டன்ஸோட ரேஷியோ 2/3. ஓகே. 2/3 ஆஃப் 15 எவ்வளோ? 2/3 ஆஃப் 15 பார்த்தா அப்படின்னா எனக்கு 10. அதுக்கப்புறம் 1/5 எவ்வளோ? 1/5 ஆஃப் 15 ஓகே 3. ஸோ அப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 15. அதில் ஒரு பார்ட் 10, இன்னொன்று 3. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 2 இருக்கு. ஓகே. அப்போ ஸ்பீட் எந்த ரேஷியோவில் போகுது? ஸ்பீடோட பாரு. இந்த பார்ட் எனக்கு 15 km per hour. ஓகே. ஸோ இதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 25 km per hour. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தா அப்படின்னா 50 km per hour. ரைட். ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? ஸோ நேற்று டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு டைம் வந்து ஸ்பீடும் டைமும் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக டிவைட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அப்போ நமக்கு டைமும் தெரியணும், டிஸ்டன்ஸும் தெரியணும். அப்போ டிஸ்டன்ஸும் ஸ்பீடால டிவைட் ஆகிற மாதிரி ஈஸியாக ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் வந்து 25க்கும் 50க்கும் 50 தான். ஓகே. நெக்ஸ்ட் 50க்கும் 15க்கும் பார்த்தேன் அப்படின்னா எல்சிஎம் வந்து ஈஸியாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணு. ஸோ 150 எடுத்துக்க. ஓகே. எல்சிஎம் வந்து 150. ஸோ இது டிஸ்டன்ஸ் பா. ஓகே. ஸோ அப்போ நமக்கு இந்த 150 15 km per hourல போகுது அப்படின்னா எனக்கு டோட்டல் டைம் என்ன? 10 hour. ஸோ இந்த 25 பார்த்தேன் அப்படின்னா என்னதுங்க? 6. ஸோ இதை பார்த்தேன் அப்படின்னா 50யை சூஸ் பண்ணும்போது எனக்கு 3 hour. ஸோ டைம் வந்து 6 hour, 3 hour, 10 hour. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 150 இன்டூ டிஸ்டன்ஸ் எப்படி ஸ்பிட் ஆயிருக்கு? 10, 3, 15. ஓகே. 150 இன்டூ 15. ஸோ டைம் மொத்தம் எவ்வளோ இருக்கு? 10 hour, 6. ஸோ இது ஒரு 19 hour. ஓகேவா? 19. லிசன், சாரிப்பா, 19 கிடையாது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கான எடுக்கிற டைம், ஓகே, 10 இன்டூ 10 100 ப்ளஸ் 6 3s are 18 ப்ளஸ் 3 2s are 6. அந்த டிஸ்டன்ஸ்க்கான டைம். ஓகே. ஆன்சர் என்னங்க வரும்?
ஸோ கால்குலேஷன்ஸ் மோஸ்டா நீங்களே எடுத்து போட்டுருங்கப்பா. 24 124, so 150 into 15, 150 into 15. ஓகே, ஸோ கால்குலேஷன்ஸ் அப்ராக்சிமேஷனாக எடுத்துகிட்டு போ. ஏன்னா இங்கே ரவுண்டட் ஆஃப் 2 டெசிமல் தான் கேட்குறாங்க. ரவுண்டட் ஆஃப் 2 டெசிமல்னும் போது எனக்கு 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 75 to இது 62. 15 ones are approximate 60 4 times. ஓகே, 4 டைம்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 4 ones are 4. So 4 it's a 32, 18 point something. Answer 18.15. Average speed 18.15 kilometer. Average speed 18.15 kilometer. This concept clear? சரிங்க. So next sum move பண்ணலாம். Next sum. Mohan complete a certain journey by car. Mohan complete a certain journey by car. If he covered 30% of distance at 90 km per hour, 45% of distance and remaining distance. ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸு எல்லாமே பர்சன்டேஜ் பிரேக்கப்ல இருக்கு. ஓகே, பர்சன்டேஜ் பிரேக்கப்னா லிசன். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன ரேஷியோல இருக்கு? எனக்கு 30%, நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா 45%. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 75. அப்போ மொத்தமாக 100%. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? ரிமைனிங் 25%. ஓகே, ஸோ ஸ்பீடு வந்து பார்க்குறேன். ஸ்பீடு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 90 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 135 கிலோமீட்டர் பர் ஹவர். நெக்ஸ்ட் 75 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிப்பா, இப்போ டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ வந்து நீ எடுக்கிறப்போ பார்த்தேன் அப்படின்னா ரேஷியோ பர்சன்டேஜ் எல்லாமே எனக்கு கிளியர் ஆகிடும். சரியா, நீ கேன்சலேஷன் பண்ணுறப்போ. ஸோ நெக்ஸ்ட் இதை 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னா எஸ் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஆனால் நமக்கான ஒரு க்ளூ வந்து பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ரிலேட் பண்ணும்போது எனக்கு இன்டூ எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸை எல்சிஎம் எடுப்போம்ல, எல்சிஎம் ஈஸியா மல்டிபிள் ஆகிற மாதிரி தான் இங்கேயும் டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ரிலேட் பண்ற மாதிரி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இதுவும் 3 டைம்ஸ் இருக்கு, இதுவும் எனக்கு 3 டைம்ஸ் தான் இருக்குப்பா. புரியுதா? 45 into 3 135 தான். ஜஸ்ட் நம்பரை வந்து ரிலேட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதை எல்சிஎம் எடுக்கணும்னு நோக்கமே கிடையாது. அப்ப 30 ஏன்னா ரேஷியோ ஃபார்மேட்ல நீ எடுக்கிறப்போ இங்க எக்ஸாக்டா வேல்யூஸ் வந்து ரேஷியோ எடுக்கிறப்போ நமக்கு எல்சிஎம் தான் எடுக்க போறோம் நெக்ஸ்ட். ஓகே, அந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரிலேட் ஆகுது. நான் சொல்றது புரியுதா? ஸோ அப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு 30 45 25 பார்த்தேன் அப்படின்னா 100 டோட்டல் டிஸ்டன்ஸ் இன்டூ காமன் 3. நான் எல்சிஎம் வந்து ஆக்சுவலாக இங்கே 300ன்னு எடுக்கிறது தான். ஓகேவா, 300ன்னு எடுத்தேன் அப்படின்னா ஸோ இன்னைக்கு மல்டிபிள்ஸ் வந்து 3 வருது. ஸோ நமக்கு அது தேவையே இல்லை, எத்தனை டைம்ஸ் இருக்குன்றத பார்த்துக்க. ஓகே, எல்லாமே எனக்கு டைம் வந்து பார்த்தேன் அப்படின்னா டைம் வந்து 1 hour 1 hour 1 hour. டைம் வந்து எனக்கு 1 hour 1 hour 1 hour 3 hours. டோட்டல் டைம் 3 hours. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்னப்பா? 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆவரேஜ் ஸ்பீட் 100 கிலோமீட்டர் பர் ஹவர். எஸ் விஜி. கான்செப்ட் கிளியராங்க? நெக்ஸ்ட் சம் போலாமா? சரி, நெக்ஸ்ட் சம் வா. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் சம் 1 minute டைம் தரேன். 1 minute டைம் தரேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுப்பா. ஸோ 1 minute டைம் தரேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
ஒன்ஸ் அகைன் ஃபைசல், ஆக்சுவலா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 30, 45, 25 இருக்கும்ல. நீ ரேஷியோ நான் எடுக்கல, இங்க பர்சன்டேஜை மட்டும் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா பர்சன்டேஜ் எல்லாமே கேன்சல் ஆகும் ரேஷியோ எடுக்கிறப்போ. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து நீ 30 கிலோமீட்டர், 45 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர்னே வைங்க. சரியா? நமக்கு தேவை டைம் தான். நமக்கு தேவை டைம். டைமுக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, நான் 30/90 ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படிதான் பண்ணுவோம். பட் ஆனா டிவைட் ஆகாத சுச்சுவேஷனால எல்சிஎம் எடுப்போம். ஓகே, ப்ரீவியஸ் சம்மர்லாம் டிவைட் ஆகாத சுச்சுவேஷன், இங்க ரேஷியோ 10 இருக்கு, இங்க 15 இருக்கு. ஓகே, டைம் என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 10/15. ஸோ அப்போ நமக்கு ஃப்ராக்ஷன்ல ஃபார்ம் ஆகும். அதனால ஃப்ராக்ஷன்ல ஃபார்ம் ஆகாதனால எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகே, இங்க நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். 30/90 என்னால டிவைட் பண்ண முடியுது. பட் ஆனா எக்ஸாக்டா டிவைட் ஆகிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருந்தால் எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. ஸோ 75/25 பார்த்தேன், எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. ஸோ நமக்கு 3 மல்டிபிள், அப்போ இதையும் செக் பண்ண எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு எல்சிஎம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸை மட்டும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்? இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3 பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீ நம்ம டிஸ்டன்ஸை வந்து இதை மல்டிபிள் பண்ணி, ஓகே, இதை மல்டிபிள் பண்ணி டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 300 தான் வரும். அதுதான் இங்க 30, 45, 25 இதுதான் பர்சன்டேஜ் தானே எத்தோம், 100 தானே. 100 இன்டூ எல்லாத்தையும் காமன் மல்டிபிள் 3. ஸோ டைம் பார்க்குறேன். டைம் பார்த்தேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 1 hour, இதுவும் 1 hour, இதுவும் 1 hour தான். ஓகே, மொத்தம் 3 hours. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். கிளியராப்பா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் நான் 1 minute டைம் தரேன், சால்வ் பண்ணுங்கப்பா. Which is very good. So mind calculation தான். Listen, 1/5 of journey is covered at a speed of 30 kilometer. 1/4 of the journey, 1/5 பார்த்துட்டா 1/4 பார்த்துட்டேன். ஓகே, அப்ப நமக்கு ஃபிராக்ஷன் டோட்டல் வந்து பார்த்தோம்னா நம்ம அசம்ஷன் படி 5 4s are 20. டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ. ஓகே, 1/5 பார்த்தேன் அப்படின்னா 4 பார்ட், 1/4 பார்த்தேன் அப்படின்னா 5 பார்ட். ஸோ 9, ரிமைனிங் பார்ட் 11. ஸ்பீடு எடுக்கிற ஸ்பீடு வந்து பாக்குறீங்க 30, 25, 60. ஸோ நமக்கு எல்சிஎம் அகைன் எல்சிஎம் எடுக்கிறப்போ பார்த்தேன் அப்படின்னா 30க்கும் 60க்கும் 60 தான். 25 5 டைம்ஸ் 60 இன்டூ 5 300. எல்சிஎம் 300. 10 hour, 12 hour, 5 hour. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 300 into 20 upon total time. Okay, 10 4s are 40, 12 5s are 60, 11 5s are 55. Okay, 100 plus 55 155 pa.
ஸோ 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணுறேன். 5 4s ஆர் 5 3s ஆர் 31. அப்ராக்சிமேட்டா நான் இதை 13 எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே அப்ராக்சிமேட்டா 10 14 வருது. ஓகே ஆனா 40 வராது, ஏன்னா இங்க வந்து கம்மி பண்ணியிருக்கேன். சரியா? கம்மி பண்ண அப்படின்னா எனக்கு வேல்யூ என்னங்க வரும்? 38.7. அதோட நியரஸ்ட் கம்மியான வேல்யூ தான் வரும். சிங்கிள் ஸ்டெப் தான். ஒரே ஒரு ஸ்டெப், ஆவரேஜ் ஸ்பீட் கான்செப்ட். ஓகே சரி, நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் அங்கித் டிராவல்டு. அகைன் நான் இது உங்களுக்கு 1 minute டைம் தரேன். 1 minute டைம் தரேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நேத்தே சொல்லியாச்சு. நம்ம கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என் கூடவே சால்வ் பண்ணி வர வேண்டியதான். டைம் அப். ஓகே லிசன் பா, எல்லாருமே இப்போ கொஞ்சம் கால்குலேஷன் வந்து ரவுண்ட் வேல்யூ இல்லாதால எல்சிஎம் எடுக்கிறதுல ஸ்டக் ஆயிட்டு இருப்பீங்க. Ankit traveled first half of the distance from her house to school at a speed 36. First half. And for exactly 3/5 of the remaining. Okay, 3/5 of the remaining. Okay, at 40 and the rest of the 3/5. Okay, 3/5. So LCM எடுக்கிற 2 ஃபீக்கும் LCM எத்த அப்படின்னா டோட்டல் 10. ஓகே டோட்டல் பார்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸோட டோட்டல் பார்ட்டு 10ன்னு எடுத்துக்க. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப்னா 10ல் 5. 3/5 ஆஃப் த ரிமைனிங். ஓகே மொத்தம் 10, அதில் 5 போயிருச்சு. ரிமைனிங் என்ன 5 பார்ட் இருக்கு, அந்த 5 பார்ட்டில் 3/5 தான். ஓகே அந்த 5 பார்ட்டில் 3/5னா 3. அப்போ மொத்தமா 8. அப்போ இன்னும் எவ்வளோங்க இருக்கு? 2 இருக்கு. இப்போ ஸ்பீடு கம்பேர் பண்றேன். ஸ்பீடு வந்து at a speed of 36 kilometer, at a speed of 40 kilometer, next speed வந்து பார்த்தீங்கன்னா 48 kilometer per hour. லிசன், எல்சிஎம்க்கு ஆக்சுவலாக நான் தான் உங்ககிட்ட சொல்லணும். நான் எல்சிஎம்க்கு ஒரு செஷன் வந்து வெறும் எல்சிஎம் மட்டுமே நிறைய வேல்யூஸ்லேருந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கான கிளாஸ் வந்து கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் முடியல. சரி நான் சம்லேயே அதை கவர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எல்சிஎம் வந்து யூஸ்வலாக ரவுண்ட் வேல்யூஸ் இல்லாதால நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய வேல்யூ எடுப்போம். பெரிய வேல்யூம் நம்மளால ஈஸி மல்டிபிள்ஸ் இல்லை.
அப்போ நம்பரை பிரேக் பண்ண ஆரம்பிக்கணும். நம்பரை பிரேக் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னா ஸோ இதை பார்த்தனா 10 4s are 40. ஓகே, ஸோ எல்லாமே நான் 4 டைம்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 12 4s are. இதையும் பார்த்தேன் அப்படின்னா 9 4s are. ஓகே, எல்சிஎம் எடுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஸோ 4 4 4 காமன். ஓகே, ஒன் ஆஃப் த காமன் 4. நெக்ஸ்ட் வந்து பார்க்குற எனக்கு இது 3 3s are. இதை பார்க்குறீங்க 5 2s are. ஸோ இதை பார்க்குறீங்க 4 3s are. ஓகே, ஸோ ப்ரைம் நம்பர்ஸை இருக்கிறது எல்லாமே எடுத்து தூரமாக எடுத்துரு. ஓகே, 3 2 5 3. ஓகேவா? ஸோ அப்போ 5 2s are 10, 10 3s are 30. ஓகேவா? சரி, இப்போ மீதி இருக்கிறது என்ன இருக்கு? மீதி இருக்கிறது ஒரு 4 எல்லாத்தையும் எழுதியாச்சு. சரியா? ஒரு 4 எல்லாமே எழுதியாச்சு. ஸோ காமன் டேர்ம்ஸாக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஓகேவா, இதில் ஆக்சுவலாக நமக்கு உங்களுக்கு இந்த நம்பரை பிரிக்கிறதும் இங்கே 5 2s are போட்டல, இங்கே ஒரு 4 இருக்குல்லப்பா, 2 2s are பிரி. ஸோ எல்சிஎம்மை ஃபாஸ்ட்டாக எடுக்கிற அப்ரோச் என்ன தெரியுமா? ஒரே ஒரு மந்த்ரா. அந்த ஒரே ஒரு மந்த்ராவை நான் சொல்கிறேன். என்னன்னா split the number. ஓகே, split the numbers into prime factors. புரியுதாங்க நான் சொல்ல வர்றது என்னன்னு? split the number into prime factors. காமனா முதல்ல வந்து காமன் மல்டிபிள், எல்லாத்துக்குமே காமன் மல்டிபிள் இருக்கணும். அந்த காமன் மல்டிபிள் உனக்கு எடுத்து அப்புறமா இன்னொன்று எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ, பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிக்கணும். அப்போ நான் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸாக தான் பிரிக்கிறேன். இந்த 9 வந்து 3 3s are பிரிச்சுட்டேன். 10 வந்து 5 2s are பிரிச்சுட்டேன். ஓகே, ஸோ மீதி இருந்தது என்னது? இந்த 12 பார்த்தா அப்படின்னா 12 4s are 48. இந்த 12 பிரைம் ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். பிரைம் ஃபேக்டர்ஸ்னா 4 3s are ஓகே, ஆனால் 4 வந்து பிரைமா இல்லை. அப்போ அந்த 4ஐயும் எப்படி பிரிக்கணும்? 2 2வா பிரிச்சிரு. புரியுதாங்க? பிரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை எல்சிஎம்க்கு நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறப்போ இதை வந்து தனித்தனியாக நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக பிரிக்கணுன்றதை சொல்லிடுவேன். இதிலே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உள்ளே வந்துடும். சார் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாம் வந்து முக்கியமானு கேட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்பீடாக நீ எடுத்து போடணும் அப்படின்னா எல்சிஎம் வந்து பெரிய பெரிய நம்பர்லாம் மெயின்ஸில் உட்கார்றப்போ இந்த பேசிக் கான்செப்ட் தெரியல அப்படின்னா ஸோ அங்கே உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கும். சரிப்பா, ஸோ 4 எடுத்து போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர் காமனாக இருக்குது 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 5, இன்னொரு 2 இருக்கு. புரியுதா? சரி, ஸோ எல்லாத்தையும் நீ எடுத்து மல்டிபிள் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா பிரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ண மைண்ட்லேயே எடுத்து போட்ட அப்படின்னா ஸோ அப்படியே 10 மட்டும் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, 10 எடுத்து போட்ட அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 12 6 தான். ஸோ அப்போ நமக்கு 720. ஓகேவா? $720 எனக்கு டிஸ்டன்ஸை வந்து அஷ்யூம் பண்ணுறேன் எல்சிஎம். ஓகே, ஸோ இப்போ டைம் பாரு. ஸோ டைம் என்னங்க வரும்? 36 into 2 times. ஸோ இதை பார்க்குறேன். இதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 18 times. ஸோ இதை பார்த்தா 48 பார்த்தேன் அப்படின்னா 48 into 4 4 1 15 times. ஓகே, 15 times. சரிப்பா, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறேன். டிஸ்டன்ஸ் 720 into 10. டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம் 100. 18 3s are 15 2s are 30. 54. ஸோ என்னதுங்க 184. சரி, ஸோ அகெயின் 2 times. இது எந்த டைம்ல டிவைட் ஆகும்? 8 டைம்ஸா? 8 டைம்ஸ் போடலாமா? 90. ஸோ இதை பார்த்தா அப்படின்னா 8 2s are 16, 3 times.
So next 900 upon 23. 900 upon 23. So again நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல சாரி டெசிமல் ஃப்ராக்ஷன்ல வருது. இப்போ 23ன்னு பார்த்தாச்சு. பிரைம் நம்பர் டேபிள்ஸை வந்து தரவா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். லிசன், இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஒரே எல்லா ஆப்ஷனும் 34, 39, 36க்கு ஒன்று மட்டும் 40 ரேஞ்சில் போகுது. சப்போஸ் 23 into 40 ரேஞ்சுக்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். 4 3s are 12, 4 2s are 8, 9, 92, அதாவது 920 சம்திங் போகுது. புரியுதா? 23 into 4 டைம்ஸ்னு எடுத்தாலே ஓகே, அப்போ கண்டிப்பா 40 ரேஞ்சில் ஆன்சர் வராது. அப்போ கண்டிப்பா எனக்கு 30 ரேஞ்சில் தான் வரும் ஏதாச்சும். ஓகே, ஸோ 30 ரேஞ்ச்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 920, 40 கிட்ட பார்த்தாலே 920 வந்துச்சு. அங்க 900 தான், 20 தான் கம்மியா இருக்கு. 34ம் வராது, 36ம் வராது, 39 தான் ஆன்சர். 39 பா, ஆன்சர் 39. கிளியரா? டிவிஷன்ஸ் புரியுதாங்க? ஓகே, லிசன், நெக்ஸ்ட் வா. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து ஹிண்ட் எழுதிக்கிங்க. ஹிண்ட் எழுதி வச்சுப்பா, இது ஹோம்ஒர்க்கா போட்டுக்கோ. ஹிண்ட் எழுதி வச்சுங்க சரியா? 1/4ன்னு இருக்கு, 1/3ன்னு இருக்கு, அண்ட் ரெஸ்ட்னு இருக்கு. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க சரியா? உங்களோட ஆன்சர் ஆப்ஷன்ஸை குரூப்ல கூட ஷேர் பண்ணுங்க. ஹிண்ட் எழுதி வச்சுக்க. நெக்ஸ்ட் சம் போலாம் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 10 சம்ஸ் இருக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் போலாம். A bus travels 1/3 of the distance. So first speed எடுத்துரு. Distance 1/3. Okay, 1/3. அதுக்கப்புறம் half of the remaining. Okay, half of the remaining and the remaining distance. Okay, அப்போ 3க்கும் 2க்கும் total distance நான் 6ன்னு எடுக்கிறேன். 1/3 எடுத்த அப்படின்னா எனக்கு 2 பார்ட்டு. ஸோ ஆஃப் ஆஃப் த ரிமைனிங்னா 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, அதில் பாதி 2. ஓகே, அதில் பாதி 2, முதல்ல 4, அப்புறம் நெக்ஸ்ட் பாதி இருக்கிறது 6. சரி, ஸ்பீடு வந்து பார்க்குறேன். ஸ்பீடு 42, நெக்ஸ்ட்டு ரிமைனிங்க்கு 56, நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா 63. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் பை லக்கிலி எனக்கு 1:1:1, 1:1:1. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீடுக்கான ரேஷியோ. ஓகே, ஸ்பீடை நம்ம காமனாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு பார்ட் எடுக்கணும். டிஸ்டன்ஸ் சரியா? டிஸ்டன்ஸ் எடுத்தால் என்னங்க வரணும்? எல்சிஎம் 6 7s are 42, 7 8s are 56, 7 9s are 63. எல்லாமே காமன் நம்பர் 7, 6 8 9. ஓகே, காமன் நம்பர் 7 9 8. ஏன்னா இந்த 6 நீ எடுக்கணும் தேவையில்லை. இதுலயே எனக்கு 6னா 3 2s are. ஓகேவா? இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு. அப்போ 7 into 9 into 8. எல்சிஎம் 7 into 9 into 8. கிளியரா? எல்சிஎம் வந்து 7 into 9 into 8. சரி, லிசன். ஸோ இதை டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 7 into 9ன்னா இங்கே 42ன்னு இருக்கு. 42 பார்த்தேன் அப்படின்னா 3 3 4 into 2. 6 7s are 42வா? எங்கே 6 வருமோ அதை மட்டும் விட்டுருங்க சரியா? 3 2s are 6, அப்போ ரிமைனிங் பார்ட்டு 12. ஓகே, 12 ஹவர்ஸ் இது.
இப்போ 56 7 8s ஆர் 56னா 9 63 7 9s ஆர் 8 கிளியராங்க ஓகே ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 7 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ எல்லாத்தையும் ஆட் பண்ற அப்படின்னா 3 மூணு பார்ட் அப்பான் டைம் டைம் வந்து எல்லாமே 12 8 20 29 பா 29 ஓகே ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்டா நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லுங்க இந்த கால்குலேஷன் ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணி சொல்லுப்பா ஸோ யார் ஃபாஸ்டா சொல்றீங்கப்பா ஓகே சரிப்பா இப்போ கிளியரா சரி ப்ரீவியஸ் சம் நான் ஒன்றும் சொல்ல டினாமினேட்டர் எனக்கு டினாமினேட்டர் டிக்ரீஸ் பண்ணா ஆன்சர் இன்க்ரீஸ் ஆகும் ஆன்சர் என்ன வந்திருக்கு ஸோ ஆன்சர் வந்து 50ல வந்திருக்கு ஸோ ஆக்சுவலா நமக்கு இன்க்ரீஸ் ஆன வேல்யூ தான் இருக்கணும் அப்போ 49ம் வராது 50யும் வராது ஸோ ஆன்சர் ரெண்டுத்துல இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் லிசன் பா லிசன் A train goes from P to Q with a speed of u kilometer per hour. Then Q to R with a speed of 3u kilometer per hour and then returns R to P with a speed. What is the average speed of train for the entire journey from P and back to P? Starting from P and back to P. Listen. முதல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணு ஸோ கன்ஃபியூஷன் இருக்காது ஓகே கன்ஃபியூஷன் இருக்காது ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எ ட்ரெயின் கோஸ் ஃப்ரம் பி டு கியூ பில இருந்து கியூக்கு போகுது வித் எ ஸ்பீட் ஆஃப் யூ கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் தென் கியூ டு ஆர் சரி ஸோ நான் இங்கே வச்சுக்கிறேன் கியூ இங்கே வச்சுக்கிறேன் ஆர் இங்கே வச்சுக்கிறேன் ஸோ வித் எ ஸ்பீட் ஆஃப் யூ கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு வந்து யூன்னு எடுத்துக்கிறேன் and then Q2R with a speed of 3u
with a speed of 3u. ஸோ இங்க பிராக்கெட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? QR equal to twice the PQ. அதாவது டிஸ்டன்ஸ். இந்த QR ஓட டிஸ்டன்ஸ் வந்து twice the PQ. ஓகே, டபுள் த டைம் PQ. சப்போஸ் PQ நான் 1 எடுத்தேன் அப்படின்னா QR வந்து என்னது 2. அதான் அதுக்கான மீனிங். ஓகே, with a speed of 3 and returns R to P and returns R ல இருந்து எனக்கு P with a speed of U by 2 km per hour. U by 2 km per hour. What is the average speed? What is the average speed? சரி, இத நார்மல் மெத்தட், நார்மல் கேண்டிடேட் வந்து ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணி எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குழப்பலாம், இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம மெத்தட் ஆஃப் சால்விங்ல நீ எடுத்து போட்ட அப்படின்னா ஈஸியா எடுத்து பண்ணிடலாம். லிசன். ஸோ டிஸ்டன்ஸ், முதல்ல டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ. டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறேன். டிஸ்டன்ஸ் வந்து 1:2:2, அதாவது 2 பார்ட்டா போறான். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றான். எந்த ஸ்பீட்ல? U km/h ஸ்பீட்ல. அப்புறம் செகண்ட் இந்த டபுள் த டைம் டிஸ்டன்ஸை கவர் பண்றான். எந்த ஸ்பீட்ல? 3U km/h ஸ்பீட்ல. நெக்ஸ்ட் ஆர்ல இருந்து என்டையர் டிஸ்டன்ஸ் மொத்தம் 3 பார்ட். ஓகே, ஸோ என்டையர் டிஸ்டன்ஸ் எந்த U by 2 km/h ஸ்பீட்ல கவர் பண்றோம். ஓகே, ஸோ எல்சிஎம் எடுத்து அப்படின்னா U 3U U. நான் எல்சிஎம் வந்து 3U, எல்லாத்துலயும் U காமனா இருக்கு, அப்போ 3U மட்டும் எழுதுறோம். இது என்னதுப்பா? டிஸ்டன்ஸ். அப்போ டைம் என்ன வரும்? டைம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 3 hours. ஸோ இதுக்கான டைம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 1 hour. இதுக்கான டைம் பார்த்தேன் அப்படின்னா 3/2 1.5 hour. கிளியரா? 1.5 hour. சாரி 6 hour வரும். 2 மேல போயிடும். டிவிஷன்ல இருக்குல்ல. ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம் இப்படி வரும். சரியா? U by 2னா U கேன்சல் ஆயிடும், 2 மேல போயிடும். 6 hour. ஓகே, 6 hours. லிசன், இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு கான்செப்ட். ஆவரேஜ் ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னதுப்பா? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 3U. மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு? 6 பார்ட் இருக்கு. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் 3U into 6 பார்ட் அப்பான் டோட்டல் டைம். டோட்டல் டைம் ஸோ மொத்தம் 10 hour. இல்லை 10 3 hour. இதை பார்த்தா அப்படின்னா 2 hour. 6 3s are 18. ஸோ அப்போ நமக்கு 23 hours. டோட்டல் டைம் 23 hours. அப்போ 6 3s are 18. 18U upon 23. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 18U upon 23. கான்செப்ட் கிளியராங்க? ஓகேப்பா. நெக்ஸ்ட் சமூக. நெக்ஸ்ட் இன்னொரு டைப். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட்ல தேர்ட் டைப். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் நார்மலா ஃபார்முலாஸ் அப்ரோச் வச்சு பார்த்தோம். செகண்ட் நம்ம டிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த டிஸ்டன்ஸே ஃப்ராக்ஷன் வச்சு பார்த்தோம். ஸோ இது ஆவரேஜ் ஸ்பீடு அவனே கொடுத்துட்டான். சரியா? இவ்வளோ நேரம் ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிச்சிருந்தோம். ஆவரேஜ் ஸ்பீடு இப்போ இவனே கொடுத்துட்றான். ஸோ இன்பிட்வீன் நடுவில் இருக்க ஸ்பீடை கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. A man cover a certain distance at a speed of x km/h and returns to the starting point 56 km/h. If his average speed for the whole journey is 63 km/h, then what is the value of x? என்ன சொல்றாங்க? A man cover certain distance, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை x km/hல கவர் பண்றான். ஓகே, and returns to the starting point 56 km/h. ஓகே, ஸோ இதை நார்மலாக ஃபர்ஸ்டே பார்த்தோம். அப்போ என்டையர் ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் காமன். டிஸ்டன்ஸ் காமனாக இருந்தால்
ஓகே 2xy x plus y ன்னு பார்த்தோம். ஓகே 2xy x plus y ன்ற ஒரு ஃபார்முலா வச்சு பார்த்தோம். எப்போ இந்த கான்செப்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸாக தான் கவர் பண்றாங்க, ஒரே ஒருத்தன் போறான் வரான். இதான ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தா அப்படின்னா 63 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது எனக்கு ஒரு ஸ்பீடு தெரியும், ஒரு ஸ்பீடு தெரியாது. ஸோ அதாவது நான் எக்ஸ்னே வச்சுக்கிறேன், ஒய்யை வந்து 56 எடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் 56 ஈக்குவல் டு 63. 7 8s ஆர் 7 9s ஆர். ஓகே நெக்ஸ்ட் என்னப்பா? அவ்வளோதான். 8 2s are 16x equal to 9x plus so 56 into 9. சரி listen. So 16 9 minus பண்றேன். 7x equal to 56 into 9. 7 8s are 9 8s are 72. X equal to 72. So basic sum. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, சரியா? ஸோ இதெல்லாம் டைனோசர் காலத்திலே அழிஞ்சு போச்சு. ஸோ பட் ஆனால் பேசிக்ஸ் தெரியணும், சரியா? பேசிக்ஸ்க்காக இதிலிருந்து நம்ம அடுத்த ஒரு லெவல் வந்து எடுக்கணும், சரியா? ஸோ அதுலேருந்து நம்ம எப்படிலாம் நமக்கு பேசிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் இப்போ ரைஸ் ஆகுதுன்றதுக்காக இந்த பேசிக் கொஷின். சரி லிசன். A motorcycle covers 50 km at a speed of 25 km per hour. Find the speed of motorcycle for the next 50 km of journey so that average speed of whole journey will be 50 km per hour. என்ன சொல்றாங்க? A motorcycle covers 50 km 50 km at a speed of 25 km per hour. இந்த ஆரோ மார்க் ஸ்பீடுக்காக நான் போடுறேன், சரியா? Find the speed of motorcycle for the next 50 km. நெக்ஸ்ட் 50 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தட் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜர்னி. ஆவரேஜ் ஸ்பீடு என்னது? ஆவரேஜ் பார்த்தேன் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே 30 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ ஆக்சுவலாக நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு, டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. என்ன டிஸ்டன்ஸு? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா 100. ஓகே 100 டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் தானுங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றாங்க. ஓகே அப்போ டைம் வந்து என்னது? 10/3 ஹவர். 10/3 ஹவர்ன்றது டோட்டல் டைம். புரியுதா? டோட்டல் டைம் அதாவது என்டையர் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கான டோட்டல் டைம். இந்த டிஸ்டன்ஸை ஃபுல்லா கவர் பண்றதுக்கு எனக்கு டைம் என்னாச்சு? 10/3 ஹவர் ஆச்சு. சரி, இப்போ 25 கிலோமீட்டர் பர் ஹவர்ல கவர் பண்றேன் அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் எவ்வளோ? எனக்கு 2 ஹவர் ஆயிருக்குமா? அப்போ இந்த பார்ட் என்னப்பா இருக்கும்? மொத்தம் 10/3. அதுல எனக்கு 2 ஹவர் மைனஸ் பண்றேன் அப்படின்னா 3 2s are 6, 10 minus 6 4/3 ஹவர். ஓகே அப்போ இதுக்கு 4/3 ஹவர் ஆயிருக்கும். 4/3 ஹவர் ஆயிருக்கும். அப்போ 50 இந்த போர்ஷன் மட்டும் தான் கேக்குறாங்க ஸ்பீடு. அதானப்பா கேக்குறாங்க. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஃபார் த நெக்ஸ்ட் 50. அப்போ இந்த போர்ஷனை கவர் பண்றதுக்கு எனக்கு 4/3 ஹவர் ஆயிருக்கு. அப்போ ஸ்பீடு என்னவா இருக்கும்? ஸ்பீடு என்னவா இருக்கும்னு பாரு. 50 4/3னா 150 upon 4. ஸோ கேன்சல் பண்ணா 37.5. 37.5. கான்செப்ட் கிளியராங்க? எஸ் வெரி குட் பா. 37.5 கிலோமீட்டர் பர் ஹவர். இது இன்னொரு அப்ரோச்சுக்காக. எதுக்காக இந்த அப்ரோச் நான் கொண்டு வரேன்னா, ஸோ இந்த அப்ரோச்சை வச்சு நம்ம நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாமே ரேஷியோ ஃபார்மேட்ல கொண்டு போகணும். ஃபார்முலா அப்ரோச்ல எடுத்து போட்டுடலாம். ஓகே ஃபார்முலா அப்ரோச்ல நமக்கு ஸ்பீடு தான் கேட்குறாங்க, ஸ்பீடு எடுத்து போட்டுடலாம். சரி சார், டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறப்போ நம்ம டைமிங் எடுத்து போறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வா.
நெக்ஸ்ட். ஸோ மெயின்ஸில் கேட்ட ஒரு கொஷின். லிசன். The ratio of a distance between two places A and B to the distance, the ratio, okay, ratio of a distance between two places A and B to the distance between B and C is 3:5. Okay, or distance A க்கும் B க்கும் B க்கும் C க்கும், A க்கும் B க்கும் B க்கும் C க்கும். So distance கான ratio 3:5. 3:5 distance ratio. A man travels from A to B at x kilometer per hour, x kilometer per hour, and B to C at 50 kilometer per hour. Okay, 50 kilometer per hour. If his average speed for the entire journey, average speed என்னது 40 kilometer per hour, average speed வந்து 40 kilometer per hour, then what is the value of x minus 10 ratio x plus 1? இந்த மாதிரி கொஸ்டின்ல அவன் ரேஷியோ கேட்டான் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஸ்மார்ட் அப்ரோச்சே என்னன்னா மைண்ட் வந்து ட்ரிகர் ஆகணும். ஓகே, ஃபைண்ட் த ரேஷியோன்னு கொடுத்துருக்கான். அப்போ அந்த ரேஷியோவை ஆன்சர் ஆப்ஷனை பார்க்கணும். அப்போ ரேஷியோ எப்படி கொடுத்துருக்கான், இந்த மாதிரி வேரியபிள்ஸ் கேட்டிருக்கான்ல, எக்ஸ் மைனஸ் 10 எக்ஸ் பிளஸ் 1, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ரேஷியோ வச்சு சம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு இதுதான் ஒரு ஸ்கோரிங் சம் அப்படின்றத மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஓகே, ஏதோ டைம் சேவிங் சம். சரி, எக்ஸ் மைனஸ் 10 எக்ஸ் பிளஸ் 1, இங்கேயும் எக்ஸ் இருக்கு எக்ஸ் இருக்கு. எக்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் பண்ற, எக்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு வேல்யூ பிளஸ் பண்ற. அப்போ இதை விட இதுதானப்பா கிரேட்டர், கரெக்டா? இதை விட இதுதானே கிரேட்டரா வரும். எக்ஸ் கூட ஆட் பண்ற, எக்ஸ் கூட மைனஸ் பண்ற, அப்போ கிரேட்டர் வேல்யூ ரைட் சைடு தான். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றீங்க. ஓகே, இது வர சான்ஸ் இருக்கு. இதை கம்பேர் பண்ற வராது, இதை கம்பேர் பண்ற வராது, இதை கம்பேர் பண்ற வரும். சரி, நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம். என்னது, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி லேட்டுன்னு சொல்லியிருப்பேன். இயர்லி லேட்டு, லேட்டு லேட்டு, இயர்லி இயர்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்தா டைம் டிஃப்ரென்ஸை என்ன சொல்லியிருக்கேன், டைம் டிஃப்ரென்ஸு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இயர்லி லேட் வந்தால் ஆட் பண்ணணும், லேட்டு வந்தால் மைனஸ் பண்ணணும், லேட்டு வந்தால் மைனஸ் பண்ணணும், இயர்லி வந்தால் மைனஸ் பண்ணணும். எதுக்கு, டைம் டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெரியணும். ஸோ இந்த ரேஷியோ பாருங்களேன், இந்த ரேஷியோ எக்ஸ் மைனஸ் 10 எக்ஸ் பிளஸ் 1 ஏதோ ஒரு இனிஷியல்ல இருந்து எனக்கு கம்மியாயிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் ஆட் ஆயிருக்கு. அதாவது ஒரு லேட் இயர்லி கான்செப்ட். சரியா, ரிலேட் பண்ணிக்க முடியுதா? அப்போ டிஃபரன்ஸ் என்ன வரும், டிஃபரன்ஸ் பார்த்தா அப்படின்னா எனக்கு 11 வரும். டிஃபரன்ஸ் அதாவது ரெண்டு ரேஷியோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 11. ரெண்டு ரேஷியோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 11 தான். இதுக்கு டிஃபரன்ஸ் எனக்கு 1 தான், வராது. இதை செக் பண்ணுங்க, எனக்கு 11. ஸோ ஆன்சர் வந்து என்னதுப்பா, ஏ ஆப்ஷன் தான். ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான். உன்னால கான்செப்டை கனெக்டிங், நான் டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியுதா, நான் என்ன சொல்றேன்னு? சரி, ஓகே. ஸோ சம் பார்க்கலாம். லிசன். கொஞ்ச நேரம் பதறாம சம் வந்து போடணும் எக்ஸாம்ல. ஸோ இன் பிட்வீன் சி, லிசன், A to B டிஸ்டன்ஸ் ரேஷியோ 3:5. ஸோ இதுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் கிலோமீட்டரு. ஸோ இதை பார்த்தேன் அப்படின்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர், ஆவரேஜ் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் 40 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, ஸோ அகெயின் நம்ம எதையுமே எக்ஸ் வச்சுலாம் சால்வ் பண்ண போகிறது கிடையாது, நம்மளுடைய ஸ்மார்ட் அப்ரோச் தான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னப்பா, இது 3 பார்ட்டு, இது 5 பார்ட்டு. டோட்டல் பார்ட் என்னது, ரேஷியோ படி 8. ஓகே, ரேஷியோ படி 8. ஸோ இங்க எனக்கு ஸ்பீடு வந்து 15 இருக்கு. ஓகே, அகெயின் நான் வந்து எனக்கு டைம் தான் தேவை, கரெக்டா? ஏன் டைம் தேவை, ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்.
அந்த டைம் தெரிஞ்சால் நான் இந்த போர்ஷனை கண்டுபிடிச்சிருவேன். புரியுதா? சரி. ஸோ இப்போ எனக்கு 5 ரேஷியோ படி 5. ஸோ இங்க எக்ஸாக்ட் வேல்யூ படி 50 கிலோமீட்டர் ஹவர்னுக்கு ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ரேஷியோ இல்லாம ஒருவேளை ஹோல் வேல்யூவா இருந்தால், அதாவது நான் ஈஸியா டிவைட் ஆகிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இன்டூ 10 இன்டூ 10 இன்டூ 10. கிளியராங்க? ஓகே. ஸோ அதாவது எனக்கு 50 30 80 80 டோட்டல் டிஸ்டன்ஸ் 80. ஸோ அப்போ நமக்கு டைம் பார்க்குறேன். எனக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை ஆவரேஜ் ஸ்பீட் 40 கிலோமீட்டர் பர் ஹவர், டைம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 2 ஹவர். ஓகேவா? 2 ஹவர். ஸோ இதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 1 ஹவர். ஸோ மொத்தமாக 2 ஹவர். எனக்கு இந்த போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு 1 ஹவர். அப்போ இந்த போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு 1 ஹவர் தானப்பா. அப்போ 30 கிலோமீட்டரு 1 ஹவர். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? 30 கிலோமீட்டர் பர் ஹவர். கிளியரா? சாரி, ஸ்பீடு 30 கிலோமீட்டர் பர் ஹவர். எக்ஸ் வேல்யூ 30. அப்போ எக்ஸ் மைனஸ் 10 ரேஷோ எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸ் மைனஸ் 10, 30 மைனஸ் 10, 30 பிளஸ் 1, 31, 20. 20 is to 31. Answer option A. Answer option A. பா ஆட் தாங்க பண்றோம் ஃபைசல். அந்த ஆடுன்றது என்னது? எக்ஸோட டிஃபரன்ஸ் இன்னொரு பார்ட்டோட டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸை பண்ணீங்க அப்படின்னா 11. உங்க மைண்ட்ல நான் காமனா ஒன்று சொல்றேன். டிஃபரன்ஸ் அப்படின்னா மைனஸ் தான் அப்படின்றது நான் இது உங்களுக்கு ஸோ பழைய கிளாஸஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிஃப்ரென்ஸோட மீனிங்கை வந்து சொல்லியிருப்பேன். சரி, இப்போதைக்கு இந்த சம் வந்து கிளியரா? ரைட். சரி, இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நான் சொல்லும் போது இந்த வார்த்தை இருக்குல்ல, டிஃப்ரென்ஸ் அப்படின்னு, ஒவ்வொரு கீ பாயிண்ட்டும் நான் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்க, கான்செப்ட் ஓரியன்டா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்பான். இப்போ இந்த சம்மை கூட, இந்த சம்ம எடுத்துக்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, இப்போ இதுவும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தான். ஏன் சார் இது டிஃப்ரென்ஸ்? ஏன்னா அடிஷன் தானே இருக்கு, இது எப்படி டிஃப்ரென்ஸ்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா நான் உள்ள சொல்றேன், உன்னால புரிஞ்சுக்க முடியுதா பாரு. ஸோ இப்போ நீங்க இருக்கீங்க, ஓகே, உங்க சிப்ளிங் பிரதரோ சிஸ்டரோ. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 25 ஏஜ் வந்து பார்த்தேன் அப்படின்னா 25. உன் பிரதருக்கு 30. உனக்கு 25, உன் பிரதருக்கு 30. இப்போ நான் வந்து கேட்குறேன் உங்ககிட்ட, நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கும் உங்க அண்ணாக்கும் எவ்வளோப்பா வயசு வித்தியாசம்னு நான் கேட்குறேன். நான் ஏஜை கேட்கல, உன் ஏஜையும் நான் கேட்கல, உங்க அண்ணன் ஏஜும் நான் கேட்கல. நான் சிம்பிளா ஒன்று கேட்குறேன், உனக்கும் உங்க அண்ணனுக்கும் என்னப்பா வயசு வித்தியாசம் நான் கேட்குறேன். என்ன சொல்வீங்க? நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், உனக்கும் உங்க அண்ணனுக்கும் என்னப்பா ஏஜ் டிஃப்ரென்ஸு? யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஃபைவ் இயர்ஸ் சொல்றேன். நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் 5 இயர்ஸ்ன்னு சொன்னீங்க. உங்க அண்ணா கிட்ட போய் நான் கேட்குறேன், கேட்டேன் அப்படின்னா உங்க அண்ணன் என்ன சொல்லுவான்? அதே 5 இயர்ஸ்ன்னு தான் சொல்லுவான். எனக்கும் என் தம்பிக்கும் 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு அப்படின்னு. புரியுதா? ஸோ இந்த இடத்துல என்னன்னா, இந்த இடத்துல உன்னுடைய ஏஜ் 25 + 5.
ம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 30 மைனஸ் 5. ஓகேவா? ஸோ நாங்கள் கம்பேரிசன் பண்ணுற வேல்யூ எப்படி சொல்கிறேன்? ஸோ ஏதோ ஒன்று, அதுதான் இங்கே உங்கள் ஏஜ் கான்செப்ட் எடுக்கிறப்போ நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தேன் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் உன்னை விட இவன் பெரியவன் தானே, அப்போ ஏன் ஆட் தானே பண்ணோம், நீ ஏன் மைனஸ் பண்ண? நான் உங்களை என்ன கேட்டேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ், உன்னோட அவன் பெரியவன். ஆக்சுவலாக பார்த்தா அடிஷன் கான்செப்டில் தான் இருக்கு. ஆனால் நான் கேட்ட வார்த்தைக்காக நீ வந்து என்ன சொல்கிற, டிஃப்ரென்ஸ்னு சொல்கிற. அவங்ககிட்ட போயிட்டு, ஸோ அவங்ககிட்டயும் நான் என்ன ஆக்சுவல் கான்செப்ட், உன்னோட சின்னவன். நான் சொல்றது புரியுதுல? கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதுலப்பா? அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அடிஷன், ஏதோ ஒரு காமன் வேரியபிளோட, ஓகே, எக்ஸை விட நான் ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அந்த வேரியபிள் டிஃப்ரென்ஸ் தான். சரி, நெக்ஸ்ட் சம்மோ. நெக்ஸ்ட் சம். A person traveled a distance of 200 kilometers between two cities by a car. A person traveled a distance 200 kilometers between two cities by a car, covering the first quarter of journey at a constant speed of 40 km per hour and the remaining three quarters of the constant speed. First quarter ஒரு குவார்டர்னா 1/4. நெக்ஸ்ட் ரிமைனிங் த்ரீ குவார்டர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னா ஒரு குவார்டர்னும் போது 4 பார்ட்ஸ். சரியா? ஸோ மொத்தமாக டோட்டலாக பார்த்தா அப்படின்னா 4 பார்ட்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த டோட்டல் 4 பார்ட்ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 1, ரிமைனிங் 3. ஓகே, அந்த டிஸ்டன்ஸை பிரிக்கிறோம். 1:3 பிரிக்கிறாங்க டிஸ்டன்ஸ். A person traveled distance of 200 km between two cities by a car covering the first quarter. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸை வந்து பிரிச்சுக்கலாம். 200 km அப்படியே இருக்கட்டும், ரேஷியோ படி வா. First quarter of a journey at a constant speed 40 km per hour. 40 km per hour and remaining three quarters as a constant speed x km per hour. If the average speed of the entire journey 53.33, 53.33 na 0.33 na 1/3. So multiple பண்ற 3 3s are 9, 5 3s are 159, 160/3. Average speed 160/3 km per hour. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறேன், இந்த 200 இருக்கட்டும், ஏன்னா 200 பிரித்து பிரித்து போகிறீங்கன்னா சம் வந்து பெருசாகிடும். ஓகே, சம் வந்து பெருசாகும். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கான்செப்ட் படி இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 200. ஓகேவா? இந்த 200 டோட்டல் டைம் பார்க்கணும். அப்போது இதை டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 160 × 3ன்னு வரும். சம்வாட் ஏதோ ஒரு ஃப்ராக்ஷனில் எனக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஃப்ராக்ஷனில் எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ரேஷோ வந்துட்டாலே நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் கம்மி. அதனால எக்ஸாக்ட் வேல்யூ எடுத்து அந்த சிம்பிளிஃபிகேஷனை நீயா காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. சரியா? நீயா காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. ரேஷியோ தான் கொடுத்துட்டாங்களே 1:3. டோட்டல் பார்ட் என்ன, 4 பார்ட். ஸோ இப்போ அந்த ரேஷியோவால டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறேன். 40 km per hourல, ஆனால் 1 தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், 40ஆல மல்டிபிள் பண்ணிடுறேன். இன்டூ 40 இன்டூ 40னா எனக்கு 120 இன்டூ 40 இன்டூ 40. ஓகே, ஸோ டைம் பார்க்குறேன். இப்போ எனக்கு டைம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 160 அப்போ வேல்யூ. இதை டிவைட் பண்ண அப்படின்னா டைம் என்னது, 3 ஹவர். டைம் 3 ஹவர். ஸோ அப்போ இதை பண்ண அப்படின்னா எனக்கு 1 ஹவர் டைம். அப்போ மொத்தமாக இதை பார்த்தேன் அப்படின்னா 2 ஹவர். அப்போ ஸ்பீடு என்ன வரும், ஸ்பீடு வந்து பார்க்குறேன் 2 1s are 20, 20 இன்டூ 3 60 km per hour. Answer 60 km per hour. Very good pa. சரியா?
நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா இல்ல இன்னும் ஒரு 3 சம் பார்த்துலாங்களா? சரி, இன்னும் ஒரு 3 சம்ஸ் தான் இருக்கு, பார்த்துலாம். Okay, listen. A man travels from a point A to B at a speed of 50 km per hour and then further from B to C at 75 km per hour. Then he returns from C to A at X km per hour. If the ratio of the distance between A to B and B to C is 2:3. Ratio of distance between A to B, B to C 2:3. நம்மளுடைய ரேஷியோ தான் க்ளூவே. ஓகே, ரேஷியோ மெத்தட். லிசன், 2:3. ஸோ இந்த போர்ஷன் ஏ டு பி, பி டு சி, ஏ டு பி, பி டு சி இதுதான் கொடுத்துருக்கான். ஏ டு பி 50 கிலோமீட்டர் பர் ஹவர் and then for the 75 kilometer B to C 75 kilometer per hour and returns from C to A at X kilometer. Returns from C to A at X kilometer per hour. புரியுதா? X kilometer per hour. If the ratio between distance இதெல்லாம் ஓகே. Average speed for the entire journey. Average speed. ஓகே, இத மல்டிப்ளிகேஷன் 61 upon 49. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது, ஸோ ஃபாஸ்ட்டாக எப்படிங்க மல்டிபிள் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப்பு சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் டைம் மைண்டில் கேல்குலேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ 61 into 49 plus 11 இப்படி தானுங்க பண்ணுவீங்க. ஓகே சரி, இப்போ இதை நீ மைண்டில் பண்ணுற அப்படின்னா, ஸோ மைண்டில் பண்ணுறப்ப என்ன பண்ணும்? 61ன்றதை நான் 60 பிரிச்சுக்கிறேன். 60 plus 1 49 plus 11. ஓகே, ஸோ மைண்டில் பண்ணும்போது 2 ஸ்டெப் மட்டும் தான் எழுதணும். அப்போ இதை அப்படியே மைண்டில் பண்ணுற அப்படின்னா 61 இருக்கா, நியரஸ்ட் தான். 49 into 6, 6 9s are 54, 4 5, 6 4s are 24, 29. ஓகே, ப்ளஸ் 49, 49 plus 11 60. ஓகேவா? ஸோ 2940 plus 60 3000 by 49. 3000 by 49 ஆட் பண்ண அப்படின்னா, ஸோ கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பெருசாக வர சம் வந்து இப்படிதான் போகும். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு 3000 upon 49. ஓகேவா? 3000 upon 49. சரி, இப்போ டிஸ்டன்ஸ் பாருங்க. டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ மூணுமே கம்பேர் பண்றோம். கிளியரா? ஸோ இப்போதைக்கு இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இது புரிஞ்சிச்சுலப்பா? சின்னதாக நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ டு பி, பி டு சி, அதுக்கப்புறம் சி டு ஏ. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னது? டிஸ்டன்ஸ் ரேஷியோ வந்து 2:3. டிஸ்டன்ஸ் ரேஷியோ 2:3. ஸ்பீடு வந்து எனக்கு 50ல் போகிறாங்க, அதுக்கப்புறம் 75ல் போகிறான், அதுக்கப்புறம் வரப்போ வந்து அதுதான் எக்ஸா, எக்ஸ் கிலோமீட்டரில் வரோம். சரி, இப்போ டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ பாருங்களேன். டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ வந்து 2:3, ரிட்டர்ன் வந்து 5, 2 + 3 5 ரிட்டர்ன் டிஸ்டன்ஸ் இப்படி தான் கவர் பண்ணுறான். ஸ்பீடு வந்து எனக்கு 50, 75 இது எக்ஸ். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? 3000 upon 49. 3000 upon 49 ஸ்பீடு. சரிங்க, இப்போ நான் யூஷுவல் நான் உங்களுக்கு சொன்னது தான். என்னது? ஈஸியாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் 50, 75. 50க்கும் 75க்கும் ஈஸியாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் என்னது? ஸோ எல்சிஎம் எடுத்து அப்படின்னா 300ஆங்க, 300. ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் ஆஃப் 300 போடு. டிஸ்டன்ஸ் வந்து 300. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 300 இன்ட்டு, அங்கே வெர்டிகலாக பண்ணோம் போன கான்செப்டில், இங்கே நான் ஹாரிசான்டலாக பண்ணுகிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இன்டூ 10, இன்டூ 10.
நெக்ஸ்ட் லெசன். ஸோ இப்போ டைம் பார்க்குறீங்க. டைம் வந்து 3000 ஆகுது. 3000 இதை பார்க்குறேன். அப்போனா எனக்கு டோட்டலாக என்ன ஆகுது? டோட்டலாக 49 ஹவர்ஸ். டைம் வந்து 49 ஹவர்ஸ். ஓகே. ஸோ இதை டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 5 டைம்ஸ் 6 12 ஹவர். ஸோ இதை பார்க்குறேன். 75 3 இது வந்து என்னங்க 25 சாரி 12 இதுவும் 12 ஹவர் 4 டைம்ஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் எனக்கு 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ் மொத்தமாக பார்த்தோன்னா 49 ஹவர்ஸ். அப்போ இது எத்தனை ஹவருங்க? 25 ஹவர். அப்போ 25 ஹவர்னா எனக்கு இந்த ஸ்பீடு என்னவா இருக்கும்? 25 இன்ட்டு டிவைட் பண்ணி பார்க்குறேன். சரியா? 25 4 12 12 5 ஆர் 60. ஓகே. எனக்கு 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆன்சர் 60 கிலோமீட்டர் பர் ஹவர். 150 150 எதுக்குங்க? எல்சிஎம் 150 கூட எடுத்துங்க. 150 எடுத்தாலும் அதே தான் வரும். ஆக்சுவலாக 150 எடுக்கிறப்போ டைம் வந்து டபுள் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. இங்கே 3000 நமக்கு கால்குலேஷன்ஸ்க்காக 300 வந்து ஜஸ்ட் 3000ன்றது நான் 300 கவுண்ட் வச்சேன். 300 வந்து 50 75 டிவைட் ஆகுதுனால எடுத்துக்கிட்டேன். $150 போட்டாலும் வரும். 150 போட்டிங்கன்னா டபுளாக வரும். ஓகே. கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ 3000 ஸ்பீடு வந்து பார்த்தேன், அதனால ஆவரேஜ் நான் 300 எடுத்தேன். எல்சிஎம் 300 வச்சா வருமான்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. $150 போட்டாலும் வருங்க. சரிப்பா. ஸோ இந்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க, நோட் பண்ணிக்கப்பா. சம்ம ஹிண்ட் எடுத்துக்க, நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் வர வைங்க. நோட் பண்ணிக்க. A person traveled 1/4 of a journey, another 1/4 of journey and rest. So 1/4 1/4. Okay. மொத்தமா 4 தான். டோட்டல் பார்ட் நீ 4ன்னு எடுத்துக்க. 1/4 1, another 1/4 1, அப்போ ரெஸ்ட் 2 2 போயிடுச்சு. ஓகே, ரெஸ்ட். ஸோ இந்த பார்ட்டு 30 36. ஸோ இதை தான் நீ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன இருக்கு? ஆவரேஜ் ஸ்பீடு 37 7/29. ஓகே, 37 7/29. ஸோ இதை ரவுண்ட் பண்ணி வேல்யூ டிஸ்டன்ஸ் எடுத்து டைம் கம்பேர் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிங்க. சரியா? ஆன்சர் நோட் பண்ணிக்க, ஹிண்ட் எடுத்துக்க. எடுத்துட்டுனா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் போறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? Okay, next sum. Next sum. Listen, a man traveled first 90 kilometer at 45 kilometer per hour and next 210 kilometer at 60 kilometer per hour and for 4.5 hours at x kilometer. If his average speed for the whole journey 61.5, then what is the value of x? சரி, listen. முதல் 90 கிலோமீட்டர், நெக்ஸ்ட் 210 கிலோமீட்டர் அண்டு நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லலை, ஆனால் டைம் கொடுத்துக்கிறாங்க. அண்டு ஃபார் 4.5 hour அட் எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அதாவது இது 45 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர். இது வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு.
ஆனா டைம் மட்டும் குடுத்துடுறாங்க. என்ன டைமு? 4.5 ஹவர். 4.5 hour. If this average speed for the whole journey, average speed is 61.5. 61.5 னா 61 ஆஃப். ஓகே. நான் ரவுண்ட் நம்பரா எடுத்துக்கிறேன். நமக்கு டிவைட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 123 upon 2. 123 upon 2 kilometer per hour average speed. சரியா? சரி லிசன்பா. இப்போ நமக்கு டைம் வந்து பாருங்களேன். ஆக்சுவலாக இதில் ஹிண்ட் வந்து மாற்றி கொடுத்துருக்கான். ஹவர்னு கொடுத்துருக்கான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே ஒரு ஹவர் பேசிஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா 45 கிலோமீட்டர் பர் ஹவர்னா 90 கிலோமீட்டர்னா 2 ஹவர். ஓகே. ஸோ இதுக்கான டைம் வந்து பார்க்குறேன். இதுக்கான டைம் வந்து பார்க்குறப்போ டிவைட் பண்ணிக்க, 2ஆல் டிவைட் பண்ணிட்டு அப்படின்னா 6 3 ஆர் 18, 3.5 ஹவர். ஓகே, 3.5 ஹவர். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணுறேன், டைம் வந்து ஆட் பண்ணுறேன். டைம் வந்து ஆட் பண்ணும்போது ஸோ 7 8 9 10 10 ஹவர்ப்பா. ஓகேவா? டோட்டல் டைம் 10 ஹவர். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறேன். எனக்கு ஸ்பீட் இன்டூ டைம்னா 123 இன்டூ 5 தானே. ஏன்னா இன்டூ 10 போட்டேன் அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். 123 இன்டூ 5. டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் 615. டோட்டல் டிஸ்டன்ஸ் 615 கிலோமீட்டர். ஓகே, 615 கிலோமீட்டர். எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் தேவை. என்னது? ஸோ எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண அப்படின்னா 90 கிலோமீட்டர் 210 300. அப்போ மீதி இருக்கிறது 315. அப்போ 315 டிவைட் பை 4.5. 315 டிவைட் பை 4.5னா 9/2. ஓகே, ஸோ 9 டைம்ஸ் 9 3s are 27. 5 35 into 2 70. Answer 70 kilometer per hour. Answer 70 kilometer per hour. So one of the logical method of solving. லாஜிக்கலாக நம்ம வந்து எல்லாமே எடுத்து போட்டணும். ஸோ எதை எப்படி மிக்ஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண படிக்க. கிளியராங்க? சரிப்பா. ஓகே, ஸோ ரிமைனிங் கான்செப்ட் நம்ம நாளைக்கு கிளாஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்ப்பா.